கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். தேவன் உங்களை உன்னத நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். இந்த பூமி அதற்கான பயிற்சி களமாய் இருக்கிறது. ஒரு நாள் வரும், இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை முடித்தவுடன் தேவன் பரலோகத்தில் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் ஸ்தலத்திற்கு சென்று என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்பீர்கள். தேவன் உங்களை அழைத்ததற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. அது என்னவென்றால், நீங்கள் அவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திற்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாதபடி உங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் சாத்தான் யுத்தம் செய்து கொண்டே இருப்பான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் எப்பாடுபட்டாலும் தடுத்து நிறுத்த பார்ப்பான். ஆனால் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாகிய நீங்கள் உங்கள் கவனத்தையும் இலக்கையும் தவறவிடவே கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ள இழிவான காரியங்களுக்காக உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை இழந்து விடாதிருங்கள். உங்கள் அபிஷேகத்தில் ஒருபோதும் தேங்கி விடாமல் நேரி சென்று கொண்டே இருங்கள். உங்களுக்குள் காணப்படுகிற அபிஷேகம் வல்லமையான ஆயுதமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வல்லமையாய் பொழிந்தருளின அந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளரச் செய்ய வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற தவறாதபடி ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நினைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பாரத்தையும் செய்து முடிக்க தேவையான ஒரு வல்லமையும் கொடுப்பார். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்தை தடை செய்யும்படி அவ்வப்போது குறுக்கிடுகிற சாத்தானை காரின் கீழ் மிதிக்க தேவையான சகல அதிகாரத்தையும் வல்லமைகளையும் ஆவியானவர் தருகிறார். உங்களை வழிவிலக செய்து பந்தய பொருளை இழக்கச் செய்ய வேண்டும் என்பதுதான் சாத்தானின் நோக்கம். ஆகவே உங்கள் தலையாகிய கிறிஸ்துவை பின்பற்றும்படி கவனமாயிருந்து இலக்கை சென்றடையும்படி முன்னேறி செல்லுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எத்தனை சத்துருக்களின் வல்லமைகள் எங்களுக்கு எதிராய் வந்தது, ஆனாலும் அவைகள் எங்களை ஜெயிக்க விடாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நோக்கம் நீரப்பா, எங்கள் இலக்கு நீங்க தான்ப்பா. எந்த சத்துருவின் வல்லமையும் எங்களை கீழே விழ வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தலை குனிந்து போக மாட்டோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தினால் எல்லா காரியங்களையும், எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றி நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இன்னும் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று தலை நிமிர்ந்து வாழச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.